நம்ம சிஓட்டர்ஸ் கருத்துக்களை நம்ம வரவேற்று பண்றோம். ஆனா அதே சமயத்துல பாஜக தமிழகத்துல கால் ஓட்ட முடியாதுன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பாஜக வாக்கு வங்கிங்கிறது உயர்ந்துட்டு தானே போயிட்டு இருக்கு. கூட்டணி பாஜக வாக்கு சதவீதம் ஏறுவதாக வெளியான கருத்து கணிப்பு குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு திமுக அமைச்சர் ரகுபதி பதிலளித்துள்ளார். கடந்த ஆட்சியிலே தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதாலே வீட்டுக்குள்ளே பதுங்கிக் கொண்டார்கள். இந்த ஆட்சியிலே நாம் போய் புகார் கொடுத்தால் நடவடிக்கை எடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கையை பெண்களுக்கு நாங்கள் வரவழைத்திருக்கின்றோம். எனவேதான் பெண்கள் வருகிறார்கள், முன் வருகிறார்கள், இங்கே புகார் தருகிறார்கள். எனவேதான் அந்த புகார் மீது உரிய நடவடிக்கைகளை எடுக்கின்றோம். நிச்சயமா, அதாவது ஒரு ஆசிரியர் தவறு செஞ்சா அப்புறம் மாணவர்களுக்கு அவர் எப்படி படிப்பு சொல்லிக் கொடுக்க முடியும்? அப்புறம் அவர் ஆசிரியராக தொடர்வதில் என்ன பலன் இருக்கிறது? எனவே அது அவருடைய கல்வி சான்றிதழை ரத்து செய்வதிலே எந்த தவறு கல்வி அமைச்சர் சொன்னதிலே இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. நம்ம சிஓட்டர்ஸ் கருத்துக்களை நம்ம வரவேற்று பண்றோம். ஆனா அதே சமயத்துல பாஜக தமிழகத்துல கால் ஓட்ட முடியாதுன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பாஜக வாக்கு வங்கிங்கிறது உயர்ந்துட்டு தானே போயிட்டு இருக்கு. கூட்டணி திமுக அதே மாதிரி திமுக கூட்டணி தானே போடுறாங்க 52%. செல்வாக்கு போடல. அப்படிங்கும்போது பாஜக கூட்டணி வாக்குகள் ஏறிட்டு தானே போயிட்டு 20%, 23%. அது தேர்தல்ல பார்ப்போம், சட்டமன்ற தேர்தல்ல பார்ப்போம் அந்த சதவீதம் வருகிறதா என்று பார்ப்போம். நாங்கள் இன்னமும் அதை குறைப்பதற்கான முயற்சிகளை நிச்சயமாக மேற்கொள்வோம். பாஜக எம்எல்ஏ நயனா நாகேந்திரன் திமுகவுக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி அவர் எந்த இடத்துல திமுகவுக்கு சப்போர்ட்டா பேசல, மேடை நாகரிகம் கருதி அமைதியாக இருந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.